இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா மாமா, இந்த சீசனுக்கு ஊட்டில ரொம்ப குளிரா இருக்காம். அங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. சீனு, நீங்களும் போக வேணாம். மாமா என்ன மாமா? டேய், நான் ஒரு காரணமா தான்டா சொல்றேன். நீயும் போக வேண்டாம். இங்க பாருங்கப்பா, உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கு. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, நம்ம ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டேன். அதெல்லாம் நீங்க இப்ப எதுக்கு பண்றீங்க? ஏன் இந்த வீட்ல நேரம் குறிக்கிறதெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணுமா? நாங்க செய்யக்கூடாதா என்ன? இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிரலாம். என்ன மாமா? கரெக்ட் மச்சான். இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு வர வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா. டேய் சீனு, நீ ஊட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் நம்ம வீட்டுல தான் வைக்கணும். அதான்டா, நம்ம வீடு ராசியான வீடுடா. அப்பதான் சீக்கிரம் குழந்தை பிறக்கும். ஆமாடா, எங்க கையில ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து போடுறா. ஐயோ மாமா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மாமா. நடக்கும். டேய், நீ பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ, சரியா? அப்புறம் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். போ. வா வா மாயா, பேக் எடுத்துட்டு போ. டேய் சந்தோஷத்தை பாருங்க. டேய், என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க? அண்ணனை கேட்டு தானே முடிவு பண்ணணும். அக்கா, என்னக்கா நீ? அன்னைக்கே அண்ணன் சொன்னார்ல, இந்த விஷயங்களை எல்லாம் நான் முடிவு பண்ண மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆமா பத்மா, நல்ல காரியத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது. சரி சரி, ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பாருங்க. போங்க போங்க மச்சான், நம்ம சீனு மாயாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணணும்ல. ஃபுல் டெக்கரேஷன் நம்ம தான். வாங்க போலாம், ஜமாயிச்சிரலாம். என்ன அண்ணி இது? இவங்களை ஊட்டிக்கு போக விடாம தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா இப்ப என்ன இப்படி சொல்றாங்க? இத கண்டிப்பா நடக்க விட மாட்டேன்.